முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், மகாலயபட்சம் 2024 முன்னோர்களின் மகிழ்விக்கை வீட்டில் இந்த 6 பொருட்களை வாங்கி வையுங்க. என்னவென்று பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆண்டிற்கான மகாலயபட்சம் கடந்த செப்டம்பர் 17 முதல் தொடங்குகிறது. இந்த மகாலயபட்சத்தின் பித்ருபட்சம் 16 நாட்கள் மக்கள் எந்த ஒரு புதிய பொருட்களையும் வாங்க மாட்டார்கள். ஏனெனில் இந்த நாட்கள் அசுபமாக கருதப்படுகின்றன. 7 புதிய ஆடைகளை மட்டும் வாங்கக்கூடாது என்று சாஸ்திரங்கள் தடை விதித்திருந்தாலும் மற்ற அனைத்தையும் வாங்கலாம் என்றே சொல்கிறது. ஆனால் மகாலயபட்சத்தை அசுபமாக கருதி எதையும் வாங்காதவர்கள் கண்டிப்பாக இந்த 6 பொருட்களை மட்டுமாவது வாங்க வேண்டும். இவற்றை வாங்குவதன் மூலம் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களின் ஆசைகள் கிடைக்கும். அதில் எந்த தோஷமும் வராது. செல்வம் பெருகும் என்று ஜோதிடம் கூறுகிறது. மகாலயபட்சம் என்றால் என்ன? புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு முன்னதாக உள்ள 14 நாட்களே மகாலயபட்சத்தில் அடங்கும். மகா பிளஸ் ஆலயம் என்பதே மகாலயம் என்றானது. ஆன்மாக்கள் லகிக்கும் இடம் என்பதே ஆலயம். அதாவது முன்னோர்களின் ஆன்மாக்கள் மூலகில் வந்து லகிக்கும் நாட்களே மகாலயபட்சம் எனப்படும். இந்த மகாலயபட்சத்தில் யமதர்மனின் அனுமதியோடு நமது முன்னோர்கள் அனைவரும் பூமிக்கு வருகிறார்கள் என்றும் அவர்கள் சூரியனின் ஒளிக்கதிர்கள் வழியாக வருகிறார்கள் என்றும் கருட புராணம் கூறுகிறது. அவ்வாறு அவர்கள் வரும்போது தங்களது குடும்பத்தை சேர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் என அனைவரும் தங்களை நினைக்கிறார்களா, உணவும் நீரும் வழங்குகிறார்களா என்ற ஏக்கத்தோடு வருவார்கள். அப்போது நாம் அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகளையோ பழ வகைகளையோ தானம் செய்தால் அவர்களின் தாகமும் பசியும் தீர்ந்து மகிழுடன் திரும்பி செல்வார்கள் என்பது நம்பிக்கை. மகாலயபட்சத்தின் போது வாங்க வேண்டிய 6 பொருட்கள். 1. கருப்பு எள். மகாலயபட்சம் காலத்தில் கருப்பு எள் வாங்கலாம். முன்னோர்களின் தர்ப்பணம் மற்றும் தர்ப்பணம் செய்யும் பொழுது கருப்பு எள் பயன்படுத்தப்படுகிறது. கருப்பு எள் விஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்தமானது. மகாலயபட்சத்தின் போது கருப்பு எள்ளை தானம் செய்வதால் முன்னோர்கள் மகிழ்ந்தடைந்து தங்கள் சந்ததியர் மகிழ்ச்சியாக வாழ அருள் புரிகின்றனர். 2. பார்லி. மகாலயபட்சத்தின் பொழுது பார்லி வாங்கலாம். பார்லி பூமியில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் தானியமாகும். மத கண்ணோட்டத்தில் இது தங்கத்திற்கு சமமாக கருதப்படுகிறது. மகாலயபட்சம் காலத்தில் பார்லி வாங்கி தானம் செய்தால் செல்வம் பெருகும். புது வஸ்திரம். மகாலயபட்சம் நாட்களில் தனக்கென புது வஸ்திரம் வாங்காமல் புது வஸ்திர தானம் செய்வதால் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள். முன்னோர்களுக்கு புது வஸ்திரம் வாங்க வேண்டும் என்ற விதி உள்ளது. புது வஸ்திரம் வாங்கிய பின் முன்னோர்களை தியானித்து பிராமணர்களுக்கு தானம் செய்யுங்கள். இதனால் முன்னோர்கள் மகிழ்ந்து அருள் பாலிக்கின்றனர் என்பது நம்பிக்கை. இது வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகிறது. 4. அரிசி. மகாலயபட்சத்தின் போது நீங்கள் அரிசி வாங்கலாம். ஏனெனில் சார்தத்தில் அரிசியும் பயன்படுத்தப்படுகிறது. அரிசி வெள்ளியை போல் கருதப்படுகிறது. முன்னோர்களை தியானித்த பிறகே அரிசியை தானம் செய்ய வேண்டும். இதனால் உங்கள் செல்வம் பெருகும். எண்ணெய். மகாலயபட்சத்தின் பொழுது முன்னோர்களுக்கு எண்ணெயில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்களில் விதி உள்ளது. அதில் அவர்கள் திருப்தி அடைந்து உள்ளனர். எண்ணெய் வாங்கி அதை முன்னோர்களுக்கு தானம் செய்தால் உங்கள் வாழ்வு மகிழ்ச்சிகரமாக இருக்கும். வெள்ளைப்பூக்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வெள்ளைப்பூக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. வெள்ளைப்பூக்கள் முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்தவை மற்றும் அமைதி எளிமையின் சின்னமாக கருதப்படுகிறது. மகாலயபட்சத்தின் பொழுது முன்னோர்களை மகிழ்விக்கவும் அவர்களின் ஆசைகளை பெறவும் வெள்ளைப்பூக்களை வாங்கலாம். இதுதான் நாம் மகாலயபட்சத்தின் பொழுது தானம் செய்ய வேண்டிய பொருட்களை தெரிந்து கொண்டோம். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.